எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கண்ணம்மா சுலக்கல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நான் செஞ்ச சிறிய தவறுனால நான் இப்ப வேதனைய அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேங்க. அந்த தவற நீங்களும் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ பதிவு. தயவு செஞ்சு வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் என்ன சாப்பிட்டேன்னு நான் இடையில சொல்றேன். எனக்கு பார்த்தீங்கன்னா, வாயில, வயிறு ஃபுல்லா புண்ணாயிருச்சுங்க. உதட்டுல பாருங்க. இப்ப புண்ணு கொஞ்சம் ஆறிருக்கு. வாய் ஃபுல்லா புண்ணு. அது எந்த காரணம்னா, நான் தாங்க. எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சாப்பிட்டு இந்த வெயில் காலத்தில சாப்பிட வேண்டிய பொருள தான் சாப்பிடணும். எல்லாத்தையுமே மழை காலம், குளிர் காலத்தில சாப்பிட வேண்டியத நம்ம சாப்பிட்டு, இப்ப பாருங்க அனுபவிக்கிறது நான் தான். ரொம்ப வலி வேதனையா இருக்குங்க. இந்த வெயில் டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி பொருள சாப்பிடவே கூடாது. என் பையனுக்கு சளி பிடிச்சிருக்குன்னு வச்சேங்க. யாருமே சாப்பிடல, வேஸ்ட்டா போயிருமேன்னு நான் சாப்பிட்டு, இப்ப எனக்கு கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. பேசக்கூட முடியாம அப்படியே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவால்ல. அந்த வலியோட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். வலிக்குது பேச பேச. வாய் உள்ளேயெல்லாம் புண்ணா தான் இருக்கு. வயிறெல்லாம் இந்த காரம், குழம்பு இந்த இதுலலாம் சாப்பிட்டா ரொம்ப கபகபன்னு எரியும். எனக்கே தெரியுது அந்த அளவுக்கு. அ இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த வெயில் டயத்துல நம்ம சாப்பிட வேண்டிய உணவு கம்பங்கூழு, இந்த பழைய சாதத்துல தண்ணி ஊத்தி வச்சு, நமக்கு அந்த புளிச்ச தண்ணின்னு சொல்லுவோம் நாங்க. உளிநீருன்னு சொல்லுவோம் எங்க பேச்சுல. நீச்ச தண்ணின்னு ஒவ்வொரு ஏரியால சொல்லுவாங்க. அ அந்த தண்ணிய வந்து காலையில வெறும் வயித்துல ஒரு ஒரு செம்புல குடிச்சோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. குளிர்ச்சியா இருக்கும். வாய் புண்ணு, வயிறு புண்ணு, குடல் புண்ணு இதெல்லாம் சரியாயிரும். நல்லாருக்கும் உடம்பு. அந்த காலத்துல இருக்கிறவங்கலாம் அந்த பழைய சாப்பாடு தண்ணிய தான் காலையில காலையில குடிப்பாங்க. அந்த சாப்பாடவே பார்த்தீங்கன்னா, அப்படியே கரைச்சு தோட்டத்துக்கு அந்த தூக்கு வழியில ஊத்திட்டு போயி, கரைச்சு வெங்காயத்த அப்படியேவும் உரிச்சு போட்டு சாப்பிடுவாங்க. வெஞ்சனமே இல்லாம கூட. அதாங்க ஆரோக்கியமான உணவுன்னா அதுதான். அது வச்சிருக்கேன் காமிக்கிறேன் பாருங்க. சாப்பாடுல தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் பாருங்க. உப்பு போட்டு வச்சு விட்டுருக்கேன். அந்த தண்ணி அப்பப்போ அப்படியேவும் நான் ஊத்தி குடிச்சுக்கிட்டே இருப்பேன். இங்க பாருங்க. காலையில வெறும் வயித்துலலாம் குடிக்கும்போது குளிர்ச்சியா நல்லாயிருக்கும். நமக்கே தெரியும். இத குடிக்கலாம். நமக்கே தெரியும். அந்த குடிச்சோம்னா வயிறு அப்படியே நல்லா குளிர்ச்சியா இருக்கும். புண்ணு வலிக்குது அப்படியே உதடுல. நம்ம உப்பு போட்டு தண்ணிய ஊத்தி வச்சுட்டோம்னா, காலையில நல்லா புளிச்சிரும். குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். மோர், தயிர் எதுவுமே ஊத்தி நம்ம குடிக்க தேவையில்ல. இந்த சாப்பாடுல சாப்பிட தேவையில்ல. இந்த தண்ணியிலேயே நல்லா கரைச்சு, ஒரு வெங்காயத்த கடிச்சு சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். வெறும் சாப்பாடே நல்லாயிருக்கும். நல்லா வெறுதாவ கூட அப்படியேவும் கரைச்சு குடிச்சிருவேன். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். அதுலேயும் அந்த வெயில் காலத்துல குடிக்கும்போது ரொம்ப நல்ல ஆரோக்கியமான உணவுன்னா, பல நோய்கள தீர்க்கக்கூடியது இந்த பழைய சாப்பாடுன்னு சொல்றாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஹோட்டல்லயேவும் இந்த பழைய சாப்பாட இந்த பாத்திரம் இருக்கு பார்த்தீங்களா, அதில வச்சு குடுக்குறாங்க. அது ரொம்ப அதிகமான விலை குடுத்தெல்லாம் சாப்பிட்றாங்க. நம்ம வீட்டிலேயே வச்சு சாப்பிட்லாங்க. ஏன் வெளியில நம்ம விலை குடுத்து வாங்கி சாப்பிட்ணும்? அந்த மாரி என்ன காரணம்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட்டு உங்ககிட்ட. இங்க புண்ணு வந்தது. தூதுவள ரசம் வச்சேன். என் பையனுக்கு லேசா சளி பிடிச்சிருக்குன்னு. என் பையன் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டு வெளியில பிறந்த நாளுன்னு வெளியில சாப்பிட்டான் அன்னைக்குன்னு. மாமாவும் ரசம் வச்சு சாப்பிடல அன்னைக்கு. அது வேஸ்ட் ஆயிருமேன்னு அன்னைக்குன்னு நெறைய வேற ரசம் வச்சுட்டேன். அத ஃபுல்லா ஊத்தி குடிக்கவும் வேஸ்ட் ஆயிருமேன்னு ஊத்தி குடிச்சு கடைசியில என் உடம்பு ஏற்கனவே ஹீட்டான உடம்பு. அந்த ஹீட்டான உடம்புல அந்த தூதுவள ரசத்த சாப்பிடவும் ரொம்ப உடம்பு சூடு கிளப்பி விட்டுருச்சு போல இருக்கு. வாயில புண்ணு, வயிறுல புண்ணு, உதடுல புண்ணு ரொம்ப புண்ணாயிருச்சுங்க. அதனால இந்த வெயில் டயத்துல இந்த மாரி உடம்பு ஹீட்டா இருக்கிற பொருளெல்லாம் சாப்பிடாதீங்க. இல்லைன்னா நமக்கு தான் கஷ்டம். வேஸ்ட் ஆயிருமேன்னு நெனச்சு என் உடம்ப நானேவும் புண்ணாக்கிட்டு, வினையாக்கிட்டு இருக்கேன். இந்த தவற நீங்களும் செய்யாதீங்க தயவு செஞ்சு. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாரி பழைய சாப்பாடு, கம்பங்கூழு இந்த மாரி குளிர்ச்சியான பொருளா சாப்பிட்டு நம்ம உடம்ப நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கிறலாம். மழை காலம், குளிர்காலத்துக்கு ஏத்த மாரி நம்ம அந்த டயத்துல அந்த மாரி வச்சு சாப்பிட்ணும். நான் செஞ்ச தவற யாரும் செய்யாதீங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. பாய். நன்றி. வணக்கம்.